பண்டி பிளான்ல இருக்க மாதிரியே ஒரு பெரிய டோர் இருக்கு, சைடுல 2 விண்டோ இருக்கு, உள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கு. நான் பிளான் போட்டப்ப கூட இவ்ளோ நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பண்டி. உண்மையாவே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. ரோசக்கா இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? உள்ள போய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கக்கா. எவ்வளவு பேர் படுக்க முடியும்னு பார்த்து சொல்லுங்க. வாவ், உள்ள நிறைய ஸ்பேஷியஸா இருக்கு. நிறைய லேடிஸ் உள்ள படுத்துக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? போன தடவை மாதிரி கடைசி ஆளா வந்தனா உட்கார கூட இடம் கிடைக்காது. இது ஏதோ படுக்கிற வண்டியாமல்ல வண்டி. என்னடா இது வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பாக்கறதுக்கு ஏதோ ஃளைட் மாதிரி இல்ல இருக்கு. அக்கா உள்ள போய் பாருங்க, நிறைய இடம் இருக்குக்கா. டே பண்டி, உன்னை நான் ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன்டா. அட்டகாசமா ஒரு வண்டி பண்ணிட்ட போல இருக்கு. இதுல 2 வாரம் இல்ல 2 மாசம் கூட டூர் போயிட்டு வரலாம் போல இருக்கு. அக்கா புகழ்ந்தது போதும், லக்கேஜ கீழே வச்சுட்டு வண்டிக்குள்ள ஏறி பாருங்கக்கா. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, உள்ள நல்லா உட்கார்றதுக்கு இடம் வசதியா இருக்கா ஆண்டி? உட்கார்றது என்ன உட்கார்றது, உள்ள கால் நீட்டி படுத்துக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குடா. சூப்பரா காத்து வருதுடா. சீக்கிரம் மத்தவங்களே வர சொல்லுடா. நேரங்காலத்தோட போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். நான்சி உங்க அம்மா வர்றாங்க பாரு. என்னடா இது, வண்டி ரெடி பண்ணிட்டீங்களா? டேய் வண்டி சூப்பரா இருக்கே. நீ ஏதோ நைட்டு தான் படுத்துக்கலாம்னு சொன்ன. எனக்கு என்னமோ இப்பவே பாய் தலகாணி எல்லாம் போட்டு உள்ள படுத்துக்கலாம்னு தோணுதுடா. நான் போய் பாய் தலகாணி போட்டு படுத்துக்கிட்டுமா? ஐயோ ஆண்டி, நிறைய பேர் வருவாங்க. நீங்க தலகாணி எல்லாம் கீழே வச்சுட்டு நீங்க மட்டும் உள்ள போங்க ஆண்டி. பாய் தலகாணி எல்லாம் மேல லக்கேஜ் வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். நீங்க சீக்கிரம் உள்ள போங்க. கரெக்ட் தான். பகல்ல அரட்டை அடிச்சுட்டே போனா ரொம்ப நல்லா இருக்கும். சரி தலகாணி பாயெல்லாம் வைக்கிறேன், மறக்காம எடுத்து மேல வச்சிருங்கடா. அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. வண்டி அண்ணா, இன்னும் பெரியமா டிஃபன் சமைச்சிட்டே இருக்காங்களா? பெரியமா பெரியமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பெரியமா. மத்தவங்கள மாதிரி சும்மா பொருள் எடுத்துட்டு வர்றதா? நான் சமைச்சு எடுத்துட்டு வர வேண்டாமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. வடச்சட்டி, அடுப்பு, பாத்திரம்னு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வண்டியில ஏத்துங்க. அப்புறம் அங்க போய் என்ன தப்பு சொல்லக்கூடாது, புரியுதா? அம்மா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்கம்மா. அட எனக்கு முன்னாடியே இவங்க 2 பேர் வந்து ஏறிட்டாங்களா? வண்டி பாக்குறதுக்கு ரொம்ப பளபளன்னு சூப்பரா இருக்கே. வண்டி சூப்பரா இருக்குக்கா. சீக்கிரம் நீங்களும் உள்ள வாங்கக்கா. அம்மா அதெல்லாம் நீங்க வச்சுட்டு வண்டியில ஏறுங்க. ரோஸ் உங்க அம்மா லக்கேஜோட வர்றாங்க பாரு. உங்க அம்மா லக்கேஜ் தான் இருக்கிறதுலே பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், கேரவன் ரொம்ப ஃபெசிலிட்டிஸோட சூப்பரா இருக்கும் போல இருக்கே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பண்டி. அப்படியே ஃபாரின் கண்ட்ரில இருக்க மாதிரி இருக்கு. ஆண்டி நாங்க லக்கேஜ் எல்லாம் நாங்க எடுத்து உள்ள வச்சுக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறுங்க ஆண்டி. ஓகே, थैंक यू so much. வாவ், குக் பண்றதுக்கு கூட பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? டேய் இங்க பாருடா, டிஃபனுக்கு எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன், புரியுதா? காலையில போறப்பவே வண்டி எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்டு போயிடலாம். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சமைக்கிறதுக்கு இங்க பாரு, அடுப்பு, சிலிண்டர் இருக்குது. ஹாட் பாக்ஸ்க்குள்ள காலையில டிஃபன் இருக்கு, வடச்சட்டி இருக்கு. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதுக்கு மேல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. அம்மா அதெல்லாம் நாங்க செக் பண்ணி பாத்துக்கிறோம். நீங்க வண்டியில ஏறுங்கம்மா. என்னால இதுக்கு மேல முடியாதுடா. ட்ரிப் வந்தா கூட நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன். சரிம்மா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வண்டியில ஏறுங்க. டே சிண்டு, லக்கேஜ் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஒவ்வொன்னா எடுத்து மேல வைக்க ஆரம்பிச்சிடலாம்டா. லேட் ஆயிடுச்சு பாரு. அண்ணா நான் இந்த கேரவேன்ல மேல போய்க்கிறேன்னா, நீங்க லக்கேஜ் ஒவ்வொன்னா கொடுங்க. மேல அப்படியே வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிடலாம். இல்லாட்டி வண்டி போறப்ப விழுந்துரும். டே சிண்டு, இந்தாடா ரோசம்மாவோட சூட்கேஸ் தான் இருக்கிறதுலே பெருசா இருக்கு. அதை முதல்ல வச்சிடு, ஒரு ஓரமா வச்சிடு. டே சிண்டு, என்னோட சூட்கேஸ மறந்துடாத. இந்தா என்னோட சூட்கேஸ் சிறுசுதான், அதையும் அப்படியே முன்னாடியே வெயிடா. வண்டியனா அப்படியே அந்த பக்கெட்டு, அடுப்பு அது எல்லாத்தையும் எடுங்கண்ணா. பரவாயில்லக்கா, பசங்களே எல்லா பொருளையும் ஒவ்வொன்னா மேல ஏத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வேற ஏதாவது வீட்டுல வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி டூர் போறோம்னா எப்படி பரன்னு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? வண்டியண்ணா, இந்த பெரியமா வேலை பார்த்தாலும் திட்டுறாங்க, பாக்கலினாலும் திட்டுறாங்க. அண்ணா என்னன்னா இது, அடுப்பு, கேஸ், சிலிண்டர் எல்லாம் இருக்கு. ஹாட் பாக்ஸ பேசாம மடியில வச்சுக்க சொல்லுங்க. ஆண்டி இது போற வழியில சாப்பிடுறது தானே, இது அப்படியே மடியில வச்சுக்கோங்க ஆண்டி. அவ்வளவுதான்டா, எல்லா லக்கேஜும் ஏத்தியாச்சு. நான் முன்னாடி போய் கார்ல ஏறுறேன். வர்றவங்க எல்லாம் என் கூட வாங்க. இல்ல சப்போஸ் வெயில் அடிக்கும்னு நினைச்சீங்கன்னா கேரவேன்ல ஏறிக்கோங்க. டே சிண்டு, நீ பாட்டு கேரவேன் மேல ஏறி உட்காரலாம்னு நினைக்காத. ரொம்ப வெயில் அடிக்குது, புரியுதா? ஒண்ணு காருக்கு வா, இல்லாட்டி கேரவேனுக்குள்ள வாடா. வண்டி கேரவேனுக்குள்ள இருந்தா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நானும் உங்க கூடயே கார்லயே வந்துடுறேன். எனக்கு எங்க உட்கார்றதுன்னு தெரியலையே. கேரவேனுக்குள்ள தான் நிறைய இடம் இருக்குல்ல, நீ பேசாம எங்களோட உள்ள வந்து உட்காரு வா. அம்மா இல்லம்மா, உங்க கூட வந்தா ரொம்ப போர் அடிக்கும். நான் பண்டி, சிண்டு, ரோஸ் கூடயே உட்கார்ந்துக்கிறேன். காலையில டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேணா கேரவேனுக்குள்ள வந்துடுறேம்மா. சொன்னா எங்க கேக்குறா? அக்கா இன்னும் எத்தனை நேரத்துலக்கா டிஃபன் சாப்பிடறதுக்கு வண்டி நிறுத்த போறாங்க? டே சிண்டு, அங்க மேல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? லக்கேஜ் எல்லாம் கீழே விழுகாம இருக்கணும்னா நான் இங்கதான் மேலதான் நிக்கணும். எனக்கு வெயில் எல்லாம் அடிக்கல. நான் ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா நான் கீழே இறங்கி வந்துக்கிறேன். நீங்க முதல்ல வண்டியை எடுங்க. என்னக்கா இது, பெரிய வண்டின்னு சொல்றாங்க, இந்த ஆட்டம் ஓடுது. கடவுளே, போன தடவை மாதிரி இந்த தடவை என்ன விட்டு போலான்னு பாக்குறீங்களா? டேய் வண்டி, என்னடா இது? என்ன கூப்பிட சொல்லி சொன்னே இல்ல, நீ பாட்டுக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு இருக்க. ஐயோ அக்கா, சாரிக்கா, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க போய் லக்கேஜ் வச்சுட்டு அப்படியே உள்ள ஏறிக்கோங்கக்கா, போங்க. பண்டி, என்ன பண்டி
இது வண்டி இவ்வளவு ஸ்லோவா தான் போகுமா? நான்சி நம்ம ஊரை தாண்டற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் நான்சி. அதுக்கப்புறம் ஹைவே புடிச்சிட்டோம்னா நல்லா வேகமா போகும். ஏ பண்டி, போற வழியில லிலி லோட்டஸ் வீடு இங்க தானே இருக்கு, அவங்களையும் கூப்பிட்டு போலாமா? நான் அவங்க கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அவங்க ஏற்கனவே வேற ஏதோ ட்ரிப்ல போயிட்டு இருக்காங்க. பண்டி அண்ணா பசிக்குதுண்ணா, கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துங்கண்ணா, டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போலாம். நான்சி இந்த இடம் கரெக்டா இருக்குமான்னு பாரு, உட்கார்ந்து எல்லாரும் டிஃபன் சாப்பிடுறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பண்டி, நல்லா கிரீனா இருக்கு. அது மட்டும் இல்ல நல்ல நிழலா இருக்கு. ஏதோ பாக்கறதுக்கு பார்க் மாதிரி தெரியுது. இங்கேயே உட்கார்ந்துக்கலாம். டேய் சிண்டு, அப்படியே மெதுவா கீழே இறங்குடா, எல்லாரும் சாப்பிட்டு போயிடலாம். சாப்பிட்றக்கே அந்த ஹாட் பாக்ஸ் பிளேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே இறங்குங்கம்மா. பண்டி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம்னு சொன்னா. டேய் பண்டி, நல்லா அப்படியே படுத்து தூங்கிட்டேன்டா. நல்லா வசதியான வண்டியாத்தான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கலாமா? நல்லா தான் இருக்கு. அட, இன்னும் 2-3 ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப பசிக்குது பெரியமா, சாப்பிட்றதுக்கு என்ன டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே பண்ணியிருக்கேன். ஏதோ தெரியாத மாதிரி கேட்குற. இங்கே பாரு, இட்லி மட்டும்தான் செய்யலான்னு இருந்தேன். நீ எங்கே விடுற? பூரி இட்லி தோசைன்னு எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. பாவங்கக்கா, இந்த 2 பசங்களை வச்சுட்டு நீங்க எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ? நேரத்துக்கு ஹோட்டல்ல கேட்குற மாதிரி விதவிதமா கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான்சி இந்த மாதிரி எல்லாம் கேட்டா அவ்வளவுதான். அப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாது மாலா. வளர்ற பசங்க இல்லையா, ஏதோ சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட்டு கேட்கும்போது செஞ்சு கொடுக்கணும். இந்தாடா சாப்பிட்டு இன்னும் என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. அக்கா, இந்த மாதிரி வண்டியில போகும்போதெல்லாம் இட்லி தான்க்கா நல்லா இருக்கும். நீங்க எனக்கு 2 இட்லியே வைங்க. கேரவன் குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடலையா? ஆண்டி நீங்க எல்லாம் கீழே இறங்கி வந்து சாப்பிட்டு போய் உட்காந்துக்கோங்க ஆண்டி. எனக்கு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு பண்டி. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்துருங்க, நாங்க உள்ள உட்காந்தே சாப்பிட்டுக்கிறோம். அதுவும் கரெக்ட் தான். ரோசம்மா இருங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே பிளேட்ல நிறைய போட்டு தரேன். எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒண்ணா சாப்பிட்டு. பெரியமா என்ன பெரியமா, எனக்கு பண்டி அண்ணாக்கு நான்சி அக்காக்கு ரோசா அக்காக்கு கூட இந்த மாதிரி ஒரே பிளேட்ல போட்டு கொடுத்துருந்தா நாங்க எல்லாரும் நல்லா ஜாலியா சாப்பிட்டுருப்போம்ல. டேய், மதியம் சாப்பிடும்போது போட்டு தரேன், இப்ப அமைதியா சாப்பிடுறா. ரோசம்மா இந்தாங்க வாங்கிக்கோங்க. அக்கா, தக்காளி சட்னி என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ற மாதிரி எனக்கு வர்றதே இல்லக்கா. அந்த சட்னியை கொஞ்சம் வைங்க. ஏய் பண்டி, இங்க இப்ப சாப்பிட்டு எத்தனை மணிக்குடா கிளம்புறோம்? அடுத்தது எங்க நிறுத்த போறோம்? கேரவேன்லயே தங்கிக்கிறோமா? பாத்ரூம்க்கெல்லாம் என்னடா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எல்லாம் பேசிட்டீங்கல்ல கரெக்டா? அம்மா இப்ப சாப்பிட்டு கிளம்புனோம்னா 12-1 மணிக்கு தாமா ஒரு இடத்துல நிறுத்துவோம். அது வரைக்கும் வண்டி நிக்காது. ஆண்டி, நீங்க செஞ்சது வீட்ல சாப்பிடறத விட இந்த மாதிரி டூர் வந்து சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கு ஆண்டி. ஆமாமா, எல்லாத்தோடயும் உட்கார்ந்து சாப்பிட்டா செம